அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, நாம் தமிழர் கட்சியை தொடர்ச்சியாக எல்லா ஊடகங்களுமே மறைச்சிக்கிட்டே இருந்துச்சு. அது சட்டமன்ற தேர்தலிருந்து முன்னாடி நடந்த நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் மறைச்சிக்கிட்டே தான் இருந்தாங்க. ஆனால் இந்த முறையும் நியூஸ் 18 போன்ற தொலைக்காட்சிகள் நாம் தமிழர் கட்சியை காட்டாமலே பல பதிவுகளை எடுத்து போட்டுக்கிட்டே இருந்தாங்க. தமிழ்நாட்டில் 3 முனை போட்டி, தமிழ்நாட்டில் எந்த கட்சி கூட்டணி அதிக பலமாக இருக்கிறது, பிஜேபியா, அதிமுகவா, திமுகவா, இல்லை மற்றவையா அப்படின்னு சொல்லி புதிய தலைமுறையிலேருந்து நியூஸ் 18 வர பல தகவல்களை இப்படி போலியாக பரப்பிக்கிட்டே இருந்தாங்க. என்ன காரணம்னா, நாம் தமிழர் கட்சி இங்கே நிற்குதுங்கிறத மக்கள்கிட்ட காட்டக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. ஆனால் நேற்று நடந்த வேட்பாளர் அறிமுக பொதுக்கூட்டத்தில் அந்த பிம்பம் முழுக்க உடஞ்சிருச்சு. ஏன்னா ஆயிரக்கணக்கான மக்கள் நிற்கிறாங்க. 40 வேட்பாளர் பண்ண சீமான் அவர்கள் ஆண்களையும் பெண்களையும் பொதுமக்கள் மத்தியில் மிக பிரம்மாண்டமாக அறிவிக்கிறாங்க. மக்கள்கிட்ட போய் சேரு. அப்போ இனிமேல் ஊடகங்கள் நாம் தமிழர் கட்சியை மறைக்க முடியாது. நீங்கள் கட்டாயமாக காட்ட வேண்டிய நிர்பந்தத்துக்கு இந்த ஊடகம் தள்ளப்பட்டிருக்கு. அவங்களாம் வெளியிடலை, நிர்பந்தம். ஏன்னா மக்கள் தேடி பார்க்குறாங்க. நாம் தமிழர் கட்சி இங்கே வேட்பாளர் நிற்கிறாங்க, களத்தில் நிற்கிறாங்க, பிரச்சாரத்துக்கு வராங்க, ஊடகத்தில் காட்டவே மாட்டேங்கிற கேள்வி மக்கள் மனசு எழுத ஆரம்பிக்கு. அப்போது நேற்று ஒரு கருத்து கணிப்பு நியூஸ் 7ல் என்ன கருத்து கணிப்புனா, தமிழ்நாட்டில் 4 முனை போட்டியில், நல்லா குறிப்பாக பார்த்துக்கணும், 4 முனை போட்டியில், ஒன்று பிஜேபி, இன்னொன்று அதிமுக, இன்னொன்று திமுக, இன்னொன்று நாம் தமிழர் கட்சி. அப்போ இதுவரைக்குமே தமிழ்நாட்டில் 3 முனை போட்டி, தமிழ்நாட்டில் முப்பெரும் போட்டி அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் நியூஸ் 7 தொலைக்காட்சி முதல்ல போடுது தமிழ்நாட்டில் 4 முனை போட்டி. உண்மையிலேயே இது 4 முனை போட்டி தான். எல்லாரும் கூட்டணியில் நிற்கும்போது நாம் தமிழர் கட்சி மட்டும் தனித்து களமாடுது. மக்களை நம்பி களத்தில் நிற்கிறாங்க. அப்போ 4 முனை போட்டி. 4 முனை போட்டியில் வேட்பாளர் தேர்வு, பிரச்சாரம் என எந்த கூட்டணியின் யுக்தி வலுவானது? வேட்பாளரும் பிரச்சாரம் ரெண்டில் எது கூட்டணி வலுவாக இருக்குன்னு கேட்டதில் அதிமுக பார்த்துக்கிட்டிங்கன்னா 8%, அதிமுக, பாஜக 18%, திமுக 31%, நாம் தமிழர் கட்சி இது எல்லாத்தையும் தாண்டி, அதாவது நம்ம திமுகவையும் அதிமுகவையும் சேர்த்து போட்டால் கூட நாம் தமிழர் கட்சி கிட்ட வரவே முடியாது. கிட்டத்தட்ட 43% நாம் தமிழர் கட்சி முதல் இடத்தை பிடிச்சிருக்கு. இதுதான் உண்மையான கருத்து கணிப்பு, உண்மையான மக்கள் கணிப்பு. இது நாம் தமிழர் கட்சிக்காரங்க மட்டும் போற்ற முடியாது. ஏன்னா இது நடக்கிறது பொது வெளியில், பொது தளத்தில் நியூஸ் என்கின்ற பொது நிறுவனம் பண்ணுது. இருக்கக்கூடிய ஒரு பிஜேபி கட்சிக்காரங்களோ, இல்லை ஏடிஎம்கே கட்சிக்காரங்களோ, திமுக கட்சிக்காரங்களோ, இல்லை நாம் தமிழர் கட்சிக்காரங்களோ பண்ணுறதை தாண்டி பொது ஊடகங்களில் கூட மெயின் ஸ்ட்ரீம் மீடியா நியூஸ் 7 எடுத்து பதிவிடுது. அப்போ நியூஸ் 7 போடக்கூடிய போடக்கூடிய அந்த பதிவிற்கு அதிமுக காரங்களும் ஓட்டு போடலாம், அவங்ககிட்ட ஐடிவிங்க இருக்குது. திமுக கட்சிக்காரங்க ஓட்டு போடலாம், அவங்ககிட்ட நிறைய கொத்தடிமைகள் இருக்குது, ஆபாஸ் ஐடிவிங்க. இன்னொரு பக்கத்தில் அடிமைகள் அடிமை இருக்கக்கூடிய பிஜேபி சங்கிக்காரங்க ஓட்டு போடலாம். அப்போ அதையெல்லாம் தாண்டி மக்களுடைய கருத்தாக, மக்களுடைய பிரதிபலிப்பாக நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் தேர்வும் நாம் தமிழர் கட்சியினுடைய பிரச்சார கூட்டணி தான் மிக முக்கியமாக மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்கு. இந்த கூட்டணி, இந்த வேட்பாளர் தேர்வு, இந்த பிரச்சார யுக்தி தான் மக்கள் விரும்புகிறாங்கன்னு சொல்லி 43% முதல் இடத்துல நாம் தமிழர் கட்சி வந்திருக்கு. உண்மையிலேயே இது பாராட்ட வேண்டிய விஷயம். ஏன்னா எந்த ஒரு ஊடகமுமே நம்மளை தொடர்ச்சியாக காட்டவே இல்லை, எந்த ஊடகமும் காட்டவே இல்லை. வரக்கூடிய எல்லா கருத்து கணிப்பிலையுமே பிஜேபியை காட்டுறாங்க, இல்லை அதிமுக காட்டுறாங்க, இல்லை திமுக காட்டுறாங்களே தவிர மற்றவை நாங்கள் மற்றவை 19%. எது மற்றவை? வேறு எந்த கட்சி இருக்குது தமிழ்நாட்டில்? மற்றவைனா விட்டுருங்க, எல்லா கட்சியும் கூட்டணிக்கு போயிருச்சுங்க. திமுக கூட இருக்குது, ஒரு லெட்டர் பேட் அமைப்பு முதல் கொண்டு தமிழ் புலிகள் என்ற லெட்டர் பேட் அமைப்பு ஒன்று இருக்குது. அங்கே திருவள்ளூர் ஒருத்தன் கிடக்கான், அப்படியே போய் சேர்ந்துட்டார். ஒரு லெட்டர் பேட் அமைப்பு கூட ஃப்ரீயாக இல்லை, எல்லா லெட்டர் பேடும் அங்கே போய் சேர்ந்துருச்சு. இன்னொரு பக்கத்து ஏடிஎம்கே, அது கூட தேமுதிகன்னு சொல்லி பல கூட்டணியில் போய் அவங்களும் ஒரு பக்கத்தை ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சுட்டாங்க. இன்னொரு பக்கத்தில் சங்கி கட்சி இருக்கக்கூடிய டிடி தினகரன், ஓபிஎஸ், இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய பாமக, மொத்த சாதி வரிகள் தூக்கி வச்சு பிஜேபி தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கு. அப்போ அப்படி எல்லாருமே கூட்டணி போயிருக்கும்போது மற்றவியில் யார் வந்துருதான்? தேமுதிக வருமா அதில்? மற்றவியில் இல்லைன்னா டிடி தினகரன் கட்சி வரப்போதா? இவங்களாம் கூட்டணிக்கு போயிட்டாங்களே. அப்போ மற்றவைங்கிறது நாம் தமிழர் கட்சி. அந்த நாம் தமிழர் கட்சிங்கிற பேரை கூட போடுவதற்கு இந்த ஊடகங்கள் தொடர் நெடுங்கிக்கிட்டு இருக்குது. காரணம் என்ன? ஆளும் வர்க்கத்தினுடைய அழுத்தம். மக்கள்கிட்ட பொது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவிலேருந்து நாம் தமிழர் கட்சின்னு பேரக்கூடாது என்கின்ற பயம் ஊடகங்களுக்கு இருக்குது. அதை தாண்டி ஆளக்கூடிய ஆளும் வர்க்கத்திற்கு இருக்குது. ஆனால் இது எல்லாத்தையும் உடச்சி போடும் விதமாக
நியூஸ்7 நடத்திய இந்த கருத்து கணிப்பு மக்கள்கிட்ட பெரித வரவேற்பு அடைஞ்சிருக்கு. காரணம், நாம் தமிழர் கட்சியை களத்தில் நிற்கிறத காமிச்சிருக்காங்க. அப்போ நாம் தமிழர் கட்சிங்கிறது எல்லா பிரச்சனைக்கும் எல்லாத்திற்கும் குரல் கொடுக்கக்கூடிய கட்சி. எல்லா விஷயத்திற்கும் இங்கே நிறைய பேர் கேட்பாங்க, நாம் தமிழர் கட்சி வந்து கீழே வந்து கதறுவாங்க, இது நடக்கக்கூடியது சட்டமன்ற தேர்தல் கிடையாது, பாராளுமன்ற தேர்தல். நம்ம உண்மையாக மக்கள்கிட்ட நிற்கிறோம். நாம் தமிழர் கட்சிக்கு நீங்கள் அளிக்கக்கூடிய ஒவ்வொரு வாக்கும் ஓட்டுக்கு காசு இல்லாமல் போடக்கூடிய ஓட்டு, பெண்களுக்கு சமத்துவமாக விரும்பக்கூடிய ஆண் ஆதிக்கத்துக்கு எதிரான வாக்கு. உண்மையிலே இந்த குடிபோதை மது இருக்கலாம், இந்த மதுவை விரும்பாதவங்களா அவங்க தான் நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடக்கூடியவங்க. பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்களா அவங்க தான் நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுவாங்க. எல்லா இயற்கை வளங்களை பாதுகாக்கிறதுலேருந்து நாம் தமிழர் கட்சி குரல் கொடுக்காத எந்த ஒரு விஷயமும் கிடையாது. எல்லா இடத்திற்கும் எல்லா ஊர்களுக்கும் நாம் தமிழர் கட்சி தலைமை வருகிற சீமான் அவர்கள் எல்லா மாவட்டத்துக்கும் போய் போராட்டத்தில் கலந்துருக்காரு. இந்த போராட்டத்தில் சீமான் அவர்கள் பேசவே எதுவுமே கிடையாது. ஆனால் நம்ம கன்னியாகுமரியிலேருந்து எத்தனை மழை பெய்கிட்டு இருக்குன்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இதுவரைக்கும் அண்ணாமலை அதை கண்டித்து ஒரு போராட்டம் பண்ணியிருக்காரா? இந்த காவிரி நீர் பிரச்சனை நமக்கு இப்போ தண்ணி வரல, பல ஆண்டுகளாக தண்ணி வராமல் இருந்துக்கிட்டு இருக்கு. இது வரைக்கும் அண்ணாமலை கண்ணி குரல் கொடுத்துருக்க. இன்றைக்கி குரல் கொடுப்பார். ஏன்னா அங்கே மத்தியில் அங்கே கர்நாடகா ஆளக்கூடியது காங்கிரஸ் கட்சியும் குரல் கொடுப்பார். ஆனால் இவர் குரல் கொடுக்காரு. கர்நாடகக்கூடிய எதிர்கட்சிக்கூடிய பிஜேபி குரல் கொடுக்குமா? ஒரு குரலும் கொடுக்க போது கிடையாது. அப்போ நமக்கான உரிமையை நம்ம கேட்டு வாங்கணும். நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வாக்கும் பிஜேபிக்கு ஓட்டு போடுறீங்கன்னா நினைவு இருக்கும், ஆசிப்பாவை கோவில் கருவறையில் வச்சு என்ன பண்ண எல்லாருக்கும் தெரியும். அப்படிப்பட்ட மனநிலையில் படித்தவங்க தான் இந்த பிஜேபி கட்சிக்காரங்க. அதே மாதிரி இங்கே நம்ம புதுச்சேரியில் நம்ம தங்கச்சி ஆர்த்தி ஒரு மாதம் கூட ஆகலை, அந்த பெண்ணு விவேகானந்தங்கிறனால கற்பழிக்கப்பட்டிருக்கா. அந்த அயோக்கிய பையன் ஆர்எஸ்எஸ் கட்சி இயக்கத்தில் இருந்தவன். அப்போ அந்த பாலியல் தொல்லைக்கு பாலியல் விரும்பக்கூடியவங்க தான் பிஜேபிக்கு ஓட்டு போடக்கூடிய மனநிலையில் இருக்கக்கூடியவங்க. நாங்கள் இது நடக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் எந்த தேர்தல் இருந்தாலும் சரி தான், நமக்கு யார் குரல் கொடுக்குறாங்களோ, நமக்கு யார் பேசுகிறாங்களோ, நம்மளுடைய உரிமைக்கு யார் முதல்ல நிற்கிறாங்களோ அவர்கள் தான் எங்கள் பிரதமர். அவ்வளோதான். இவர் தான் பிரதமர், இவர் தான் பிரதமர் கிடையாது. எங்கள் பிரச்சனைக்கு, எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய சின்ன பிரச்சனைக்கு யார் முதல் நிற்கிறாங்களோ, அது வார்டு கவுன்சிலர் இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை மாவட்ட கவுன்சிலர் இருந்தாலும் பரவாயில்ல, அவர் தான் எங்கள் முதல்வர். அப்படி தான் நாம் தமிழர் கட்சியில் 40 பேரும் பிரதமர் தான். எங்களுக்கு இந்தியா முழுக்க பிரதமர் வேண்டாம். எங்களுடைய மாவட்டத்திற்கு, எங்களுடைய பாராளுமன்றத்திற்கு ஒரு பிரதமர் வேணும். எங்களுடைய பிரதிநிதியாக ஒரு இருக்கணும். எங்களை பிரச்சனையை அவர் சரி செய்யணும். அவங்க தான் உண்மையான பிரதமர். நாம் தமிழர் கட்சி நிற்கக்கூடிய எல்லாருமே பிரதமர் வேட்பாளர் தான். இவர் தான் ஒரு ஆள் தனித்துவத்துக்கு போகலை. இவர் தான் பிரதமர் கிடையாது. இந்தியா தேர்தல் இது அதனால் இங்கே பிரதமரே தெரியாமல் போட்டி போடுறது கிடையாது. பிரதமர் தெரிஞ்சால் போட்டி போடுறோம். எங்கள் தொகுதி, எங்கள் பாராளுமன்ற உறுப்பினர், எங்கள் வேட்பாளர் தான் எங்களுக்கு பிரதமர். அதை ஒவ்வொருத்தங்களும் மனசில் வச்சுக்கிட்டு நாம் தமிழர் கட்சிக்கு நம்பிக்கையோட வாக்களிங்க. நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வாக்குமே இப்போ 43% மக்கள் வாக்கு செலுத்திங்க. நியூஸ்7 இந்த 43% நேர்மை விரும்பக்கூடியவங்க. தேர்தல் பத்திரம் மூலமாக 6000 கோடி வாங்கிய பிஜேபி கட்சிக்காரர்கள் மாதிரியோ, இல்லை இங்கே இருக்கிற ஸ்டெர்லைட் படுகொலையில் மிக பெரிதளவில் தமிழர்கள் பாதிக்கப்படும் போது அவர்களுக்கு வேதாந்த நிறுவனத்திலேருந்து திமுக, அதிமுக, பாஜக மாதிரி தேர்தல் பத்திரங்களுக்கு எதிராக வாக்களிக்கக்கூடியவங்க தான் நாம் தமிழர் கட்சிக்காரங்க. நாம் தமிழர் கட்சி ஓட்டு போகக்கூடிய ஒவ்வொரு வாக்கும் தூய்மையான வாக்கு, புனிதமான வாக்கு. நீங்கள் நேர்மையாக சொல்லுங்கள். 10 ஓட்டு விழுந்தாலும் பரவாயில்ல, இல்லை 1 லட்சம் ஓட்டு விழுந்தாலும் பரவாயில்ல, ஏன் ஓட்டு நான் விற்கலை, தன்மானத்தோட தமிழர்களுக்கு ஓட்டு போட்டிருக்கோம், தமிழ் இனத்திற்கு ஓட்டு போட்டிருக்கோம், தமிழர் உரிமைக்கு ஓட்டு போட்டிருக்கோம். அவர்களுக்கு தான் நீங்கள் வாக்கு செலுத்திக்கொண்டு நெஞ்சோரத்தோடு பேசுங்க, தைரியமாக பேசுங்க. இந்த கருத்து கணிப்பு மாதிரி மக்கள் கருத்து கணிப்பும் நாடாளுமன்ற தேர்தல் மக்கள்கிட்ட பெரிதளவில் நிறைய பேரை, அதாவது அந்த சங்கிகளை, இந்த உடன்பிறப்புகளை, கொத்தடிமைகளை, அடிமை அதிமுககளை கதற வைக்க போது ஒவ்வொரு வாக்கும் தமிழர் கட்சிக்கு முதன்மையானது. மறக்காமல் உங்களுடைய வாக்கை நாம் தமிழர் கட்சிக்கு, தமிழர் உரிமைக்கு பேசக்கூடிய கட்சிகளுக்கு வாய்ப்பளிங்க. நன்றி, வணக்கம்.